துபாய்க்கு ஏஜென்சி மூலியமா வர போறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி உங்க தெரிஞ்சவங்க இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுத்துருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் பே பண்ணுங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நானே இங்க வந்து அவ்வளோ பேரை பார்த்துட்டேன். இன்ஜினியரிங் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஹோட்டல் வேலை வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், ஏர்போர்ட் போங்க நம்ம ஏஜென்சி ஆளுக்கு வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து பிக்கப் பண்ணாம விடுறதா இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் இங்க ஏமாந்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்ல ஒருத்தரை பார்த்துருக்காங்க. அவரு இதே மாதிரி துபாய்க்கு ஏஜென்சி மூலியமா வந்து ஏமாந்து துபாய்க்கு கொண்டு வந்த ஷோ மணியை வச்சு இங்க 2 மாசம் சர்வே பண்ணி விசா முடியறதா லாஸ்ட் 1 வீக் வந்து சுத்தமா காசே இல்லாம பார்க்ல தான் ஸ்டே பண்ணியே இருந்திருக்காரு. நீங்களும் துபாய்க்கு ஏஜென்சி மூலியமா வரப்போறீங்க அப்படின்னா வந்து ஒண்ணுக்கு நிறைய வாட்டி விசாரிச்சுக்கோங்க. துபாயில கான்டாக்ட் பண்ண சொல்ற பர்சனோட எமிரேட்ஸ் ஐடி வாங்கி வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை வச்சு ஃபர்தரா மூவ் பண்ணிக்கிறலாம். எமிரேட்ஸ் எல்லாம் இல்ல தர முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஏஜென்சியே வேணான்னு சொல்லிருங்க.